Welcome to Jairam Higher Secondary School, Salem 8, Standard 6th, Subject Biology. I am your biology teacher C. Saravanan. Previous class discussed topic is Unit 4, The Living World of Plants. அப்படிங்கக்கூடிய லெசனோட புக் பேக் 1 மார்க் டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் யூனிட் 5 த லிவிங் வேர்ல்ட் ஆஃப் அனிமல்ஸ் அப்படிங்கக்கூடிய லெசனோட புக் பேக் 1 மார்க் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். லெட்ஸ் நவ் டிஸ்கஸ் த யூனிட் 4 த லிவிங் வேர்ல்ட் ஆஃப் பிளான்ட்ஸ் புக் பேக் கொஷின், அதாவது ஆன்சர் த ஃபாலோயிங் 2 மார்க் அண்டு 5 மார்க். ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். புக் பேக் கொஷின் த யூனிட் 4 த லிவிங் வேர்ல்ட் ஆஃப் பிளான்ட்ஸ். ரோமன் 6. Very short answer. Question number 1. Classify the plants on the basis of the habitat. அப்போ classify the plants on the basis of their habitat அப்படின்னு சொல்லும்போது the plants are classified into mainly 2 types. The first type is aquatic plants. The second type is terrestrial plants. Aquatic plants grow into the aquatic habitat. The aquatic habitat classified into 2 types. First one, freshwater habitat. Second one, marine water habitat. Aquatic habitat அப்படினு சொல்லும்போது the area permanently covered by water is called aquatic habitat. அப்போ இந்த ரீஜனில் க்ரோ ஆகக்கூடிய பிளான்ட்டுக்கு நேம் என்ன அப்படின்னா aquatic plants. அண்டு பி செகண்ட் ஒன் டெரஸ்ட்ரியல் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லும்போது டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட் த ஏரியா பர்மனன்ட்லி கவர்டு பை லேண்ட் இஸ் கால்டு டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட். அப்போது இந்த ஏரியாவில் க்ரோ ஆகக்கூடிய பிளான்ட்டுக்கு நேம் என்ன அப்படின்னா டெரஸ்ட்ரியல் பிளான்ஸ். ஓகே, த ஃபஸ்ட் டைப் இஸ் அக்வாட்டிக் ஹேபிடேட் கிளாசிஃபைட் இன் டு 2 டைப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட். ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட் அப்படின்னு சொல்லும்போது வாட்டர் அப்படின்னு சொல்லும்போது பியூர் வாட்டர் அண்டு சலைனிட்டி கண்டிஷன் ஆர் சால்ட் கண்டிஷன் அப்படிங்கிறது டோட்டலாக வந்து ஆப்சண்ட்டாக இருக்கும். ஸோ திஸ் டைப் ஆஃப் ஹேபிடேட் இஸ் அக்வாட்டிக் ஹேபிடேட். அதாவது அக்வாட்டிக் ஹேபிடேட் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட். அப்போ ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னு சொல்லும்போது வாட்டரில் சலைனிட்டி அப்படிங்கிறது டோட்டலாக ஆப்சண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நேம் என்ன அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் லேக், ரிவர், ஸ்ட்ரீம்ஸ். ஸோ இந்த மாதிரியான பிளேஸுக்கெலாம் நேம் என்ன அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட். செகண்ட் ஒன் மெரைன் வாட்டர் ஹேபிடேட். மெரைன் வாட்டர் ஹேபிடேட் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸாம்பிள் மெரைன், பிகாஸ் த மெரைன் வாட்டர் கண்டைன் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் சால்ட், ஹை சலைனிட்டி. ஸோ அதிகமாக வந்து சால்ட் கண்டிஷன் இருக்கிறதுனால தே ஆர் கால்ட் மெரைன் வாட்டர் ஹேபிடேட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு த செகண்ட் டைப் டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட். The area are permanently covered with land or mountain. ஸோ அந்த மாதிரி லேண்டு ஹேபிடேட்டுக்கு நேம் என்ன அப்படின்னா டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட் அப்படின்னு சொல்கிறோம். த டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட் கிளாசிஃபைட் இன்டு 3 டைப்ஸ். ஃபஸ்ட்டு டைப் ஃபாரஸ்ட், செகண்ட் டைப் கிராஸ்லேண்ட், தேர்ட் டைப் டெசர்ட். ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது the area permanently covered by large trees and herb and shrub and climber. ஸோ இந்த மாதிரியான வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ் வந்து மாஸ் அதாவது அடர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த பிளேஸுக்கு நேம் என்ன அப்படின்னா ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். த ஃபாரஸ்ட் கண்டைன் வெரைட்டிஸ் ஆஃப் அனிமல்ஸ். நெக்ஸ்ட்டு செகண்ட் டைப்பு கிராஸ்லேண்ட். அப்போ கிராஸ்லேண்ட் ஹேபிடேட் அப்படின்னு சொல்லும்போது இங்கே லார்ஜ் டைப் ஆஃப் ட்ரீ அப்படிங்கிறது டோட்டலி ஆப்சண்ட்டு, ஒன்லி ப்ரெசன்ட் இன் த ஸ்மால் டைப் ஆஃப் ஹெர்ப் கிராசஸ். திஸ் இஸ் கால்டு கிராஸ்லேண்ட் ஹேபிடேட். தேர்ட் ஒன் டெசர்ட். டெசர்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இட் இன் ஹை டெம்பரேச்சர். அப்போது ஹை டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு நேம் என்ன அப்படின்னா டெசர்ட். அதாவது டே டைமில் டெம்பரேச்சர் இஸ் வெரி ஹை அண்ட் நைட் டைமில் டெம்பரேச்சர் இஸ் வெரி லோ. This type of place is called desert. In India, the desert is present in the Rajasthan.
அண்டு ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய டெசர்ட்டுக்கு நேம் என்ன அப்படின்னா தார் டெசர்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். This is the answer for the first question. Question number 1. Classify the plants on the basis of their habitat. 1. Aquatic plants. 2. Terrestrial plants. அப்போ 1 அப்படின்னு சொல்லும்போது aquatic habitat classified into 2 types, freshwater habitat, 2 marine water habitat. Next, second type, terrestrial habitat classified into 3 types. 1 forest, 2 grassland, 3 desert. Next, question number 2. Identify the desert plants from the following. First plant, cactus. Next, hydrilla. Next, mango and rose. அப்போ ஆப்ஷன் அப்படின்னு சொல்லும்போது கேக்டஸ், ஹைட்ரில்லா, மேங்கோ அண்ட் ரோஸ். த கரெக்ட் ஆன்சர் இஸ் கேக்டஸ் பிளான்ட்ஸ். த கொஷின் இஸ் ஐடென்டிஃபை த டெசர்ட் பிளான்ட்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங். ஆன்சர் cactus plant. Cactus plants are grow in deserts and are able to store water in the stem for future uses. அப்போ ஃபியூச்சர் யூஸ்க்காக இந்த டெசர்ட் பிளான்ட் லைக் கேக்டஸ் தன்னுடைய பாடியில், அதாவது அந்த கேக்டஸ் பிளான்ட் தன்னுடைய லீஃபில் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டரை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்டோர் பண்ணுது ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஃபியூச்சர் பெனிஃபிட்ஸ். The question is identify the desert plant from the following: cactus, hydrilla, mango and rose. The correct answer is cactus plant. Hydrilla அப்படிங்கிறது one of the aquatic plant, live in only water. Mango அப்படிங்கிறது one of the mesophytic plant. The plant grow in the moderate condition. This is called mesophytes. Next, rose அப்படிங்கிறது one of the mesophytic plant. So the correct answer is cactus plant. Next, question number 3. Define the term habitat. The answer is each and every organism need a place to live and reproduce. Such a dwelling place is called habitat. அப்போது ஒவ்வொரு ஆர்கானிசமும் வந்து லிவ் பண்ணுறதுக்கும் அண்டு ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு குறிப்பிட்ட பிளேஸ் தேவை. இந்த பிளேஸுக்கு நேம் என்ன அப்படின்னா ஹேபிடேட். த கொஷின் இஸ் டிஃபைன் த டேர்ம் ஹேபிடேட். ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கானிசம் நீட் எ பிளேஸ் டு லிவ் அண்ட் ரீப்ரொடியூஸ். சச் எ டுவெல்லிங் பிளேஸ் இஸ் கால்ட் ஹேபிடேட். ஃபார் எக்ஸாம்பிள், த லயன் லிவ் இன் ஃபாரஸ்ட். அப்போ லயனுக்கு ஹேபிடேட் அப்படிங்கிறது ஃபாரஸ்ட். நெக்ஸ்ட்டு, த போலார் பியர் லிவ் இன் போலார் ரீஜியன். அப்போ போலார் பியருக்கு ஹேபிடேட் அப்படிங்கிறது அந்த போலார் ரீஜியன். நெக்ஸ்ட்டு, த கேமல் லிவ் இன் டெசர்ட். அப்போ அந்த கேமலுக்கு ஹேபிடேட் அப்படிங்கிறது டெசர்ட். ஸோ தான் ஹேபிடேட் அப்படிங்கிறது ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கானிசம் நீட் எ பிளேஸ் டு லிவ் அண்ட் ரீப்ரொடியூஸ். அப்போது ஒவ்வொரு ஆர்கானிசமும் வந்து லைஃப் லாங் வந்து லிவ் பண்ணுறதுக்கும் அண்டு ரீப்ரொடக்ஷன் பண்ணி தன்னுடைய ஜென்ரேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஒரு பிளேஸ் நீடாக இருக்குது. த பிளேஸ் இஸ் கால்டு ஹேபிடேட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, கொஷின் நம்பர் 4. ரிலேட் த டேர்ம்ஸ் லீவ்ஸ் அண்ட் ஃபோட்டோசிந்தசிஸ். Leaves are green in color, present in all the plant. அப்போ leaves are green in color, they have green color pigment is called chlorophyll pigment and do photosynthesis. அப்போ what is mean by photosynthesis அப்படின்னு சொல்லும்போது the process of preparing the food material. The process of preparing the food material
by using various raw material like water, sunlight, CO2 and carbon dioxide. இதெல்லாம் மேக் பண்ணி ஒரு பிளான்ட்டு ஓனாக ஃபுட் மெட்டீரியலை மேக் பண்ணிச்சு அப்படின்னா தே ஆர் கால்டு ஃபோட்டோசிந்தசிஸ். அப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒன்லி டேக் பிளேஸ் இன் க்ரீன் பிளான்ட்ஸ், ஆப்சன்ட் இன் அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங். அப்போது ரிலேட் த டேர்ம்ஸ் லீவ்ஸ் அண்ட் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லும்போது லீவ்ஸ் ஆர் த க்ரீன் இன் கலர், இட் இஸ் அ ஆர்கன் ஆஃப் த பிளான்ட். தே ஹாவ் chlorophyll pigments and do photosynthesis. அப்போ photosynthesis அப்படின்னு சொல்லும்போது the green plants preparing the own food material by using various raw material like carbon dioxide, water, sunlight and chlorophyll pigment. Next, Roman 7 short answer. Question number 1. Why do you call jasmine plants a twinner? The answer is jasmine plant has weak stem. It cannot stand straight on their own. It must climb on any support to survive. So jasmine plant is called as twinner. Example, Clitoria and jasmine. அப்போது ஜாஸ்மின் பிளான்ட் அப்படிங்கிறது, அதாவது பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆல் த பிளான்ட்ஸ் ஆர் இஸ் நாட் ஃபார் சேம் இன் சைஸ் அண்ட் சேம் இன் ஸ்ட்ரக்சர். அப்போது சம் ஆஃப் த பிளான்ட்ஸ் ஆர் வெரி டால், தே ஆர் கால்டு ட்ரீஸ். சம் ஆஃப் த பிளான்ட்ஸ் ஆர் bushy type, they are called shrub. Some of the plants are very small, this is called herb. And இன்னும் some of the plant அப்படிங்கிறது வெரி வீக் ஸ்டெம்மாக இருக்கும் அண்டு ஹார்டான வந்து ஸ்டெம் அப்படிங்கிறது டோட்டலி ஆப்சண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பிளான்ட் அப்படிங்கிறது சர்வைவல் பண்ணோம் அப்படின்னா இட் டிபெண்ட் அப்பான் அதாவது அனதர் பிளான்ட் மேலே வந்து ஸ்ப்ரெட் ஆகி தன்னுடைய லைஃப்பை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா லீட் பண்ணணும். அப்போ ஜாஸ்மின் பிளான்ட் அப்படிங்கிறது ஹேஸ் வீக் ஸ்டெம், ஸோ இட் கெனாட் ஸ்டாண்ட் ஸ்ட்ரெயிட் ஆன் த ஓன். ஸோ வீக் ஸ்டெம்மாக இருக்கிறதுனால இந்த பிளான்ட்டு ஓனாக வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து க்ரோ ஆக முடியாது. ஸோ இந்த ரீசன்னால் இட் மஸ்ட் கிளிம்ப் ஆன் எனி சப்போர்ட் டு சர்வைவ். இந்த ரீசன்னால், அதாவது ஸ்டெம் அப்படிங்கிறது வீக்காக இருக்குது, இந்த ரீசன்னால் வந்து ஓனாக வந்து ஸ்டாண்ட் பண்ணி க்ரோ ஆக முடியாது. இந்த ரீசன்னால் இந்த பிளான்ட்டு அனதர் பிளான்ட் மேலே வந்து என்ன ஆகணும் அப்படின்னா கிளைம்பிங் ஆகி என்ன ஆகுது அப்படின்னா சர்வைவ் ஆகுது. ஸோ ஜாஸ்மின் பிளான்ட் இஸ் கால்ட் ஆஸ் எ ட்வின்னர். எக்ஸாம்பிள், கிளைட்டோரியா அண்ட் ஜாஸ்மின். நெக்ஸ்ட்டு second question, compare the taproot system and fibrous root system. அப்போ taproot system அப்படின்னு சொல்லும்போது it is present in the dicotyledons and fibrous root system it is present in the monocotyledons. நம்ம ஆல்ரெடி வந்து the world of living plants அப்படிங்கக்கூடிய லெசன் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அதுலேயே இந்த தியரி பார்ட்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ கம்பேர் த டேப் ரூட் சிஸ்டம் அண்ட் ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது டேப் ரூட், த மெயின் சிங்கிள் ரூட் இஸ் கால்டு டேப் ரூட். இன் ஃபைப்ரஸ் ரூட் த கிளஸ்டர் ஆஃப் ரூட் அரைசிங் பேஸ் ஆஃப் த ஸ்டெம். அப்போது ஃபைப்ரஸ் ரூட்டில் மெயின் ரூட்டு, செகண்டரி ரூட்டு, டெர்ச்சரி ரூட், ஸோ இந்த மாதிரியான ரூட்ஸ் அப்படிங்கிறது டோட்டலி ஆப்சண்ட்டு. கிளஸ்டர் ஆஃப் ரூட் வந்து அரைஸ் ஆகுது, அதாவது பேஸ் ஆஃப் த ஸ்டெம்லேருந்து. நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட், டேப் ரூட் இஸ் திக், அதாவது அந்த டேப் ரூட்லேருந்து அரைஸ் ஆகக்கூடிய அந்த ப்ரைமரி ரூட் அப்படிங்கிறது வெரி திக் இன் நேச்சர். நெக்ஸ்ட்டு த ஃபைப்ரஸ் ரூட் ஆர் வெரி தின். நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட்டு, த டேப் ரூட் க்ரோ ஸ்ட்ரெயிட் டவுன் இன்டு த கிரவுண்ட், அதாவது அந்த டேப் ரூட்டில் இருக்கக்கூடிய அந்த ப்ரைமரி ரூட் அப்படிங்கிறது அதை ஸ்ட்ரெயிட்டாக கிரவுண்டை நோக்கி வந்து என்ன ஆகும் அப்படின்னா க்ரோ ஆகும். இன் ஃபைப்ரஸ் ரூட் டு நாட் க்ரோ டீப்லி,
அப்போ ஃபைப்ரஸ் ரூட் அப்படிங்கிறது கிளஸ்டர் ஆஃப் ரூட் வந்து அரைஸ் ஆகுது. அது வந்து ஃபர்தராக வந்து என்ன ஆகாது அப்படின்னா அதாவது சாயிலில் டீப்பாக வந்து க்ரோ ஆகாது. ஃபைப்ரஸ் ரூட் do not grow deeply. நெக்ஸ்ட்டு 4th பாயிண்ட்டு, lateral root arise from tab root is called smaller root. அப்போது அந்த ப்ரைமரி ரூட், அதாவது அந்த மெயின் சிங்கிள் ரூட்டுக்கு நேம் என்ன அப்படின்னா ப்ரைமரி ரூட்டு. இந்த ப்ரைமரி ரூட்லேருந்து அரைஸ் ஆகக்கூடிய ரூட்டுக்கு நேம் என்ன அப்படின்னா செகண்டரி ரூட். செகண்டரி ரூட்லேருந்து அரைஸ் ஆகக்கூடிய அந்த ஃபைன் ரூட்டுக்கு நேம் என்ன அப்படின்னா டெர்ஷரி ரூட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது லேட்ரல் ரூட் அரைசிங் ஃப்ரம் டேப் ரூட் இஸ் கால்டு ஸ்மாலர் ரூட். இட் இஸ் அதர்வைஸ் கால்டு செகண்டரி ரூட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இன் ஃபைப்ரஸ் ரூட் lateral root is not produced. 5th point, taproot system is seen in dicotyledons. Fibrous root system is seen in monocotyledons. 6th point, example for the taproot system, bean and mango. Example for the fibrous root system, grass and paddy. Next, third question, distinguish between terrestrial and aquatic habitat. Aquatic habitat and terrestrial habitat. அப்போது aquatic habitat அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, the area that are permanently covered by water is called aquatic habitat. In terrestrial habitat found on land. Second point, they make up about 78% of entire world. எது அப்படின்னா aquatic habitat. அப்போ aquatic habitat அப்படிங்கிறது ஆக்குபை 78% ஆஃப் என்டையர் வேர்ல்டு. அதாவது இந்த வேர்ல்டில் 3% அப்படின்னா 2 பார்ட் அப்படிங்கிறது வாட்டர் ஆகும், 1 பார்ட் அப்படிங்கிறது லேண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ aquatic habitat அப்படிங்கிறது 78% ஆஃப் என்டையர் வேர்ல்டை வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு. டெரஸ்ட்ரியல் habitat அப்படிங்கிறது தே மேக்கப் about 28% ஆஃப் த என்டையர் வேர்ல்டு. அப்போ 28% அப்படிங்கிறது டெரஸ்ட்ரியல் ஹேபிட்டேட்டும், அக்வாட்டிக் ஹேபிட்டேட் அப்படிங்கிறது 78% வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட், த ஏரியா க்ரோயிங் பிளான்ஸ் இஸ் கால்டு அக்வாட்டிக் பிளான்ஸ். அதாவது அக்வாட்டிக் ஹேபிட்டேட்டில் க்ரோ ஆகக்கூடிய பிளான்ட்டுக்கு நேம் என்ன அப்படின்னா அக்வாட்டிக் பிளான்ட், அதாவது வாட்டர் லிவிங் பிளான்ஸ். நெக்ஸ்ட்டு த ஏரியா க்ரோயிங் பிளான்ஸ் இஸ் கால்டு டெரஸ்ட்ரியல் பிளான்ஸ். அதாவது லேண்டில் க்ரோ ஆகக்கூடிய ஆல் த பிளான்ஸ் ஆர் கால்டு டெரஸ்ட்ரியல் பிளான்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து பாயிண்ட்டு, அக்வாட்டிக் ஹேபிட்டேட் கிளாசிஃபைட் இன்டு 2 types. ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ரெஷ் வாட்டர், செகண்ட் ஒன் மெரைன் வாட்டர். டெரஸ்ட்ரியல் ஹேபிட்டேட் கிளாசிஃபைட் இன்டு 3 types. ஃபர்ஸ்ட் ஒன் டெசர்ட், செகண்ட் ஒன் கிராஸ்லேண்ட், தேர்ட் ஒன் forest. Example for the aquatic habitat, lily, lotus, marine algae, sea grasses. You see the discovery channel. நீ வந்து டிஸ்கவரி சேனலில் பார்த்துருப்ப. அந்த டிஸ்கவரி சேனலில் ஓஷியன் அண்ட் மெரைன் காட்டும்போது அந்த மெரைன்குள்ளே வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெரைன் ஆல்கே வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம சம் ஆஃப் த மெரைன் ஆல்கே ஆர் யூனிசெல்லுலார், some of the marine algae is multicellular, giant algae அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். அப்போ லில்லி, லோட்டஸ் அண்டு ரன்னன்குலஸ், மெரைன் ஆல்கே, சீ கிராசஸ் இதெல்லாம் எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா அக்வாட்டிக் ஹேபிட்டேட்டுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஃபார் த டெரஸ்ட்ரியல் ஹேபிட்டேட், ரப்பர் ட்ரீ, டீக் ட்ரீ, நீம் ட்ரீ அண்ட் பேன்யான் ட்ரீ. ஸோ இதெல்லாம் எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா டெரஸ்ட்ரியல் ஹேபிட்டேட்டில் க்ரோ ஆகக்கூடிய பிளான்ட்ஸுக்கு எக்ஸாம்பிள். அகைன் ஒன்ஸ் வந்து ஆன்சர் பார்க்கலாம். அக்வாட்டிக் ஹேபிட்டேட், டெரஸ்ட்ரியல் ஹேபிட்டேட். த ஏரியா தட் ஆர் பர்மனெண்ட்லி கவர்டு பை வாட்டர் இஸ் கால்டு அக்வாட்டிக் ஹேபிட்டேட். டெரஸ்ட்ரியல் ஹேபிட்டேட்
are found on land. Aquatic habitat, they make up about 78% of entire world. They make up about 28% of the entire world. Next, the area growing plant is called aquatic plants. The area means aquatic area. The aquatic area la grow ஆகக்கூடிய பிளான்ட்டுக்கு நேம் என்ன அப்படின்னா aquatic plant. The area growing plants are called terrestrial plants. The area அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னா land. Next, it is 2 type, fresh water and marine water. It is 3 type, desert, grassland, forest. Example, lily, lotus, marine algae, sea grasses, rubber, teak tree, neem tree. Next, question number 4. List out the plants present in your school garden. அப்போது இந்த plants present in your school garden அப்படின்னு சொல்லும்போது இது ஸ்கூல் டு ஸ்கூல் இந்த பிளான்ஸ் அப்படிங்கிறது என்ன ஆகும், பிளான்ஸோட நேம் அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா வேரி ஆகும். ஸோ சம் ஆஃப் த பிளான்ஸ் ஆர் எக்ஸாம்பிள் ஃபார் present in school garden. First plants are neem tree, second banyan tree, third guava tree, fourth coconut tree, fifth hibiscus plant, sixth sorry for the typing mistake, இது crotons, அதாவது croton அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஆர்னமெண்டல் பிளான்ட். CROTONS, this is a spelling for crotons. Next, 7th one, cactus. crotons. அப்போ 6th ஒன் வந்து என்ன அப்படின்னா crotons அப்படிங்கிறது நம்ம அதாவது ஃப்ரண்ட் ஆஃப் த ஹவுசஸ் அண்டு ஸ்கூல் கார்டன், ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளேஸில் இந்த crotons அப்படிங்கக்கூடிய ஆர்னமெண்டல் பிளான்ட்டை வந்து க்ரோ பண்ணுவாங்க. cactus, it is one of the xerophytic plant used for the ornamental purpose and medicinal purpose also. This is the answer for the list out the plants present in your school garden. 1 neem tree, 2 banyan tree, 3 guava tree, 4 coconut tree, 5 hibiscus, 6 crotons, 7 cactus. Next, Roman 8, answer in detail. Question number 1, make a list of the functions of root and stem. அப்போது plant body is classified into mainly 2 type of system, root system and shoot system. The question is, make a list of the functions of the root and stem. Okay, first functions of the root. First function, fix the plant to the soil. அப்போ root system ஓட main function என்ன அப்படின்னா fix the plant to the soil. அப்போது ஒரு பிளான்ட் எவ்வளோ ஹைட்டு எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் அந்த என்டையர் பிளான்ட் பாடியை சாயிலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது எது அப்படின்னா ரூட்டு தான். ரூட்டோட மெயின் ஃபங்க்ஷன் ஃபிக்ஸ் த பிளான்ட் டு த சாயில். செகண்ட் ஃபங்க்ஷன், அப்சர்வ் வாட்டர் அண்ட் டிசால்வ்டு மினரல்ஸ் ஃப்ரம் த சாயில். அப்போ ரூட்டோட செகண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது அப்சர்வ் த வாட்டர் அண்ட் டிசால்வ்டு மினரல்ஸ் ஃப்ரம் த சாயில். அதாவது சாயிலில் இருக்கக்கூடிய வாட்டர் அண்ட் டிசால்வ்டு மினரல்ஸ் அப்சர்வ்டு பை த ரூட் அண்ட் ஃபைனலி டிரான்ஸ்போர்ட்டட் டு த ரூட் டு ஸ்டெம், ஸ்டெம் டு லீஃப். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஃபங்க்ஷன், ரூட் சிஸ்டம் ஸ்டோர் த ஃபுட் இன் சம் பிளான்ட்ஸ் லைக் கேரட் அண்ட் பீட்ரூட். அப்போது கேரட் நம்ம எடிபிள் பண்ணக்கூடிய அந்த கேரட் அப்படிங்கிறது எது என்ன அப்படின்னா ரூட்டு, அண்டு பீட்ரூட் அப்படிங்கிறதும் ரூட்டு தான். அண்டு ரேடிஷ் அப்படிங்கிறது முள்ளங்கி, அந்த முள்ளங்கியும் வந்து என்ன அப்படின்னா ரூட்டு தான். அந்த பிளான்ட்டு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஃபுட் மெட்டீரியலை தன்னுடைய ஃப்யூச்சர் யூஸ்க்காக ரூட்டில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்டோர் பண்ணுது. அதை வந்து நம்ம என்னவா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எடிபிள் போர்ஷனாக வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, அப்போ தேர்ட் ஃபங்க்ஷன்
store food in some plants like carrot and beetroot. அப்போ functions of the root அப்படின்னு சொல்லும்போது first function fix the plant to the soil. Second function absorb water and dissolved minerals from the soil. Third function store food in some plants like carrot and beetroot and radish. Next, functions of the stem. The stem support the branches, leaves, flowers and fruits. You see the different type of plant. அப்போ நீ ஒரு பிளான்ட்டை அப்சர்வ் பண்ணும்போது அந்த பிளான்ட்டில் பிரான்ச்சை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி எதுக்கு இருக்குது அப்படின்னா ஸ்டெம்மு, லீவ்ஸை பேரிங் பண்ணுறது எது அப்படின்னா ஸ்டெம்மு, ஃப்ளவர்ஸை பேரிங் பண்ணுறது எது அப்படின்னா ஸ்டெம், அண்டு ஃப்ரூட்ஸை பேரிங் பண்ணுறது எது அப்படின்னா ஸ்டெம். அப்போ ஸ்டெம் தான் பிரான்ச் அண்ட் லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட் இது எல்லாத்துக்குமே வந்து சப்போர்ட்டை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரொவைட் பண்ணுது. த ஸ்டெம் சப்போர்ட் த பிரான்ச்சஸ், லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். செகண்ட் ஃபங்க்ஷன் டிரான்ஸ்போர்ட் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஃப்ரம் ரூட்ஸ் டு அப்பர் ஏரியல் பிளான்ட் பார்ட்ஸ். அப்போது ரூட் அப்படிங்கிறது சாயில் இருக்கக்கூடிய வாட்டர் அண்டு டிசால்வ்டு மினரல்ஸை அப்சர்வ் பண்ணுது. அண்டு ரூட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் ஃபர்தர்லி டிரான்ஸ்போர்ட்டட் டு த ஸ்டெம். அப்போ ரூட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் ஃபர்தராக வந்து ஸ்டெம் வழியாக, ஸ்டெம்லேருந்து ஃபைனலாக வந்து லீஃபை போய் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரீச் ஆகுது. அப்போ ஸ்டெம் அப்படிங்கிறது வாட்டர் அண்டு டிசால்வ்டு மினரல்ஸை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் பண்ணுது ஆர் கண்டக்ஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு திஸ் மூமெண்ட் இஸ் கால்டு அப்வர்டு மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்வர்டு மூமெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது அப்வர்டு மூமெண்ட்டில் சாயில் இருக்கக்கூடிய வாட்டர் ரூட் வழியாக ஸ்டெம்முக்கு அண்டு லீஃப்க்கு வந்து பாஸ் ஆகுது. இந்த மூமெண்ட் அப்படிங்கிறது அப்வர்டில் போகிறதுனால திஸ் இஸ் கால்டு அப்வர்டு மூமெண்ட், அதாவது அசெண்டிங் ஆப் சாப் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஃபங்க்ஷன் டிரான்ஸ்போர்ட் த ப்ரிப்பேர்டு ஃபுட் ஃப்ரம் லீவ்ஸ் டு அதர் பார்ட்ஸ் த்ரோ ஸ்டெம். அப்போது ஒரு பிளான்ட் அப்படின்னு சொல்லும்போது த இம்பார்ட்டன்ட் ஆர்கன் இஸ் லீவ்ஸ். லீவ்ஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஆர்கன் ஆஃப் த ஃபோட்டோசிந்தசிஸ் டு ப்ரிப்பேர் த ஓன் ஃபுட் மெட்டீரியல் அண்டு ஸ்டோர்டு டு த லீவ்ஸ். அப்போ அந்த லீஃபில் இருக்கக்கூடிய ஃபுட் மெட்டீரியல் ஃபர்தர்லி டிரான்ஸ்போர்ட்டட் டு த லீவ்ஸ் டு ஸ்டெம் அண்டு ஸ்டெம் டு ரூட்டுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அப்போது ஸ்டெம் அப்படிங்கிறது டிரான்ஸ்போர்ட் த ப்ரிப்பேர்டு ஃபுட் ஃப்ரம் லீவ்ஸ் டு அதர் பார்ட்ஸ் த்ரோ ஸ்டெம், ஸ்டெம்லேருந்து ரூட். திஸ் டைப் ஆஃப் மூமெண்ட் இஸ் கால்டு டவுன்வேர்டு மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது லீஃபில் இருக்கக்கூடிய ஃபுட்டு ஸ்டெம் வழியாக ரூட்டுக்கு வந்து பாஸ் ஆகுது. திஸ் டைப் ஆஃப் மூமெண்ட் இஸ் டவுன்வேர்டு மூமெண்ட். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஃபங்க்ஷன் த ஸ்டெம் ஸ்டோர் ஃபுட் ஆஸ் இன் த கேஸ் ஆஃப் சுகர் கேன். அப்போ நம்ம பொங்கல் இந்த மாதிரியான ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம சுகர் கேன் அதாவது கரும்புலாம் வாங்கி என்ன பண்ணுவோம் அப்படின்னா செலிப்ரேட் பண்ணுவோம். அப்போ அந்த சுகர் கேன் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் ஃபார் த ஸ்டெம். அந்த ஸ்டெம் எதை ஸ்டோர் பண்ணுது அப்படின்னா ஃபுட் மெட்டீரியலை ஸ்டோர் பண்ணி, அதாவது ஃப்யூச்சர் யூஸ்க்காக வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஃபுட் மெட்டீரியலை ஸ்டோர் பண்ணுது. அப்போது ஸ்டெம் அப்படிங்கிறது நாட் ஓன்லி ஃபார் கண்டக்ஷன் ஆல்சோ ஸ்டோர்டு ஃபார் த ஃபுட் மெட்டீரியல். நெக்ஸ்ட்டு அகைன் ஒன்ஸ் வந்து ஆன்சர் ரீகால் பண்ணிடலாம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ரூட்டு ஃபிக்ஸ் த பிளான்ட் டு த சாயில், அப்சர்வ் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஃப்ரம் த சாயில், ஸ்டோர் ஃபுட் இன் சம் பிளான்ட்ஸ் லைக் கேரட் அண்ட் பீட்ரூட். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்டெம். The stem support the branches, leaves, flowers and fruits. The stem transport water and minerals from roots to upper aerial plant parts. The stem transporting the prepared food from leaves to other part through stem. The stem store food as in the case of sugar cane. இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஷின். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 2, அதாவது ஆன்சர் இன் டீட்டெயிலில் கொஷின் நம்பர் 2. ஸ்டடி த கிவன் கான்செப்ட் மேப், கனெக்ட் தம் கரெக்டிங் பை drawing arrow marks, complete the map by fill in the blanks. அப்போது ஃபஸ்ட்டு
habitat. Each and every living organism need a place to live and reproduce. Such a dwelling place is called habitat. அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு 2 மார்க்கில் டிஸ்கஸ் பண்ணோம். The habitat is classified into 2 types. The first type is aquatic habitat. Second type is terrestrial habitat. The aquatic habitat is broadly classified into 2 types. First one, அதாவது aquatic habitat is furtherly divided into 2 types. Freshwater habitat. Second, marine water habitat. Marine water habitat example ocean and marine. Freshwater habitat furtherly classified into 3 types. First type is river, and remaining 2 types வந்து அந்த காலம் வந்து எம்டியாக கொடுத்துருக்காங்க. அந்த காலமுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், அந்த பாக்ஸுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஹேபிடேட்டில் செகண்ட் டைப் இஸ் terrestrial habitat. The terrestrial habitat is classified into 3 types. The first type is grassland, and remaining 2 types அந்த பாக்ஸ் வந்து எம்டியாக கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஆன்சர் வந்து நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். The answer is habitat is classified into 2 types, aquatic, terrestrial. Aquatic furtherly classified into freshwater, marine water. Marine water example ocean and marine. Freshwater habitat example river. This is the answer. Lake, pond and pool இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இதுதான் வந்து என்ன அப்படின்னா அதாவது ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட்டுக்கு எக்ஸாம்பிள் ரிவர், லேக், பாண்ட், பூல், அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரீம்ஸ், இதெல்லாம் எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட்டுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட், அதாவது த கொஷின் அப்படின்னு கொஷின் ஆல்ரெடி கொஷினில் கொடுத்துருந்தது கிராஸ்லேண்ட். த ஆன்சர் இஸ் ஃபாரஸ்ட், டெசர்ட். இந்த பாக்ஸை நீ ஃபில் பண்ண அப்படின்னா இதுக்கு 5 மார்க். ஓகே, தேங்க்யூ. ஃபஸ்ட் லெசனோட புக் பேக் கொஷின்ஸ், அதாவது ஷார்ட் ஆன்சர், வெரி ஷார்ட் ஆன்சர் அண்ட் ஆன்சர் இன் டீட்டெயில். ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸ் discussed with the next lesson.